கோவிங்கிறது வேற, ஆலயங்கிறது வேற. ஆலயம் ஆன்மா லயிக்கக்கூடிய இடம் ஆலயம். அப்படி அது 3 இருந்தாதான் முழுமையா அது ஒரு கோயில்னு நம்ம ஆகமத்துல, சிவாகமத்துல சொல்லப்படுது. அந்த குறையாயிருந்த கொடிமரத்தையும் துவஜஸ்தம்பத்தையும் உற்சவம் நடக்கிறதுக்காக உற்சவமூர்த்தியும் நமது ஆலய நிர்வாகத்தால பெரும் முயற்சியால், நம்ம சுற்றத்து வாழ் மக்கள் அனைவருடைய பெரும் பங்களிப்போடையும் ஆலயோட பெரும் முயற்சியாலும் இன்றைய தினம் உற்சவமூர்த்தி துவஜஸ்தம்ப பூஜை. நாளை துவஜஸ்தம்ப பூஜை என்றால் கொடிமர கொடிமர பூஜை. அது நாளைக்கு கொடிமர ஸ்தாபனம் ஏற்கனவே ஸ்தாபனம் ஆயிட்டு கும்பாபிஷேகம் சொல்லக்கூடியது நாளை காலையில. இன்று ஆரம்ப கால பூஜையா சுவாமிக்கு கண் திறக்கிறது. சுவாமிய உற்சவமூர்த்திய உருவேற்றுதல் பேரு. மூலவர்கிட்ட வச்சு உருவேற்றுதல். அதுக்கு முன்னாடி தானிய வாசம், தனவாசம், ஜலவாசம், அயனவாசம் இதெல்லாம் முடிச்சு சுவாமிய கண் திறந்து சுவாமியை உருவேற்றுதல் பொருள். அதுக்கு ஆரம்ப கால பூஜை விக்னேஸ்வர பூஜை நடக்குது. ஆச்சாரிய அணுகியின் பேரு, எஜமானர் அணுகியின் பேரு. எஜமானர் நம்ம எல்லாரும் அப்படியே சுத்தத்து வாழ் மக்கள் அப்படியே எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த கோயில்ல உற்சவம் எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்தேறணும், அதுக்கு விக்னேஸ்வரருடைய அருள் பெருமருள் நிகழ்ந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவதா அணுகியம் சொல்லக்கூடியது அடுத்து நடக்கும். இப்ப எஜமானர் அணுகியம், எஜமானர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், இந்த கோயில்ல இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அவரோடு சேர்ந்து நாமளும் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிறது. நம்மளுக்கு வேண்டியான இஷ்ட தெய்வமான யுகபர சுகம் அருள இந்த செல்வ விநாயகர் முழு அனுக்கிரகம் வரணும். இந்த ஆலயத்துல மென்மேலும் சுபகாரியம் நடக்கணும். சுற்றத்து வாழ் மக்கள் அனைவரும் சகல சௌபாகியத்தோட வாழணும்னு சொல்லி அப்படியே அவாவா இருந்த இடத்துல அப்படியே மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறது. அப்படியே பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் ஸ்ரீமஹா அதிதேவதா பிரத்யதி தேவதா குல தேவதா இஷ்ட தேவதா பிரமுச்ச ஆச்சாரியா நித்ய யஜமான நித்யம் ஜாமுக மத்திகிரி.